ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரா. இன்றைக்கி மை ப்ரோக்கன் ஏஞ்சல். ஸோ இதில் ஏற்கனவே நான் 2 பார்ட் போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. 3rd பார்ட். ஓகேவா செல்லக்குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் தாயாங்க தான் காட்டுறாங்க. ஸோ தாயாங்க கையிலேருந்து அவனோட ஃபோன் அப்படியே கீழே விழுது. ஸோ அவன் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க ஒரு வாலில் சாஞ்சி உக்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. அட் த சேம் டைம் அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் லைஃப்பில் மட்டும் இப்படி ஆகுது? ஜங்குக்கு நான் ரொம்ப ரியலாக லவ் பண்ணேன்டா. பட் நீ என்னை விட்டுட்டு என் கசினை மேரேஜ் பண்ண போறியா? ஓகே, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகேடா. நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே. பட் ரொம்ப வலிக்குதுடா ஜங்கு. ரொம்ப பெயினாக இருக்குடா. என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு பெயினாக இருக்குடா. ஈவன் என்னால் சுத்தமாக முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் தயம். அந்த ஸ்டேட் அவனால் என்ன பண்ணணுன்னே தெரில, மென்டலி ஃபிசிக்கலி. ஸோ செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். ஈவன் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அவனுக்கு. கண்ணு நிற்காமல் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அழுது ஒரு ஸ்டேட் மேலே, மென்டல் ஸ்டேட்டுக்கு மேலே அவனால் முடியல. ஸோ அப்படியே அந்த இடத்துல படுத்து தூங்குறான். இப்படியே தான் போகுது டேஸ். ஒரு 1 இயர் கிட்டே இப்படியே போயிடுச்சு. ஸோ தயம் அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வர்றதுக்கு அவனுக்கு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிருக்கும். ஸோ தயாங் இப்போ தான் எல்லாருக்கிட்டேயும் ஈவனாக பேசுகிறான். ஸோ அவங்க அப்பா அம்மா கால் பண்ணாலும் பேசுகிறான். அந்தேன் ரோஸ் கால் பண்ணாலும் பேசுகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அவனோட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஸோ எல்லாருக்குமே பார்த்து பண்ணுறது. அந்தேன் அவன் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காலேயே ஜாப்லேயே இருக்கான் தயாங். ஸோ தயாங் நல்ல ஒரு சிஇஓவாக இருக்கான் கம்பெனிக்கு. ஸோ இந்த பக்கம் தயாங்கோட லைஃப் ஓரளவுக்கு நல்லா போகுது, ரன்னிங்கில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜங்கு கூட வீட்டில் தான் ரோஸ் வரா. ஸோ ரோஸ் பொறுமையாக வரும்போது ஜங்கு கத்துறான். பார்த்து வா ரோஸ், கீழே விழுந்துட்டு போகிறேன். தெரியுது ஜங்கு, ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக வந்துட்டேன். நீ ஏன் இப்படி கத்துற? ரோஸ், நீ தனியாக ஆளாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறீ. பேபிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அதுதான் எதுவும் ஆகலையேடா, நான் கரெக்டாக வந்துட்டேன்டா. ஸோ திரும்ப சொல்லிகிட்டே இருக்காத. அந்தேன் என் கசின் ஊர்லேருந்து வரான்டா. யார்? அதான் நான் சொன்னேனே, இவ்வளோ விஷயம் என் கசினை பற்றி சொன்னேன், மறந்துட்டியா? ம் பியர்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி சொல்லுவேன், அவன் தானே? என்ன ஒருத்தனை பற்றி? அவன் தான் என் செல்லம், எனக்கு எல்லாமே அவன் தான், தெரியுமா? தெரியும் ரோஸ், என்கிட்ட எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி தானே பேசுவேன். ஆமாம் ஜங்குக், அவன் தான் வரான் ஊர்லேருந்து. ஸோ 2 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அவனை நான் பார்த்தேன். பிகாஸ் நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே போயிட்டான். ஸோ நமக்கே மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ பாரு, இவ்வளோ நாளாகவும் என்னால் அவனை பார்க்கவே முடியல. நம்ம மேரேஜ் கூட அவன் வரவே இல்லை. பட் அவன் இப்போ வரேன்னு இருக்கான். ஸோ நம்ம அவனை நல்லா பார்த்துக்கணும் ஜங்குக். எல்லாமே ரெடி பண்ணு. எப்போ வரான்? 1 வீக் கழிச்சு. ஓகே ரோஸ், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அந்தேன் ஜங்குக் அவனுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு, நான் சமைச்சிட்றேன். நான் கெஸ்ட் ரூம் கூட ரெடி பண்ணிட்டேன். 1 வாரம் கழிச்சு தானே வரப்போகிறேன் ரோஸ், அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க? வேணா நான் மெய்டு வேணா வைக்கட்டா? இல்லை ஜங்குக், என் லிட்டில் பியருக்கு நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோஸ் சொல்லிவிட்டு அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் வர ரொம்ப எமோஷனல்லெஸ்ஸாக ஆகிட்டுருக்கான். ஸோ எல்லாருக்கிட்டையும் காமனாக பேசுகிறான், அதெல்லாம் பண்ணுறான். பட் ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் எப்பவுமே எமோஷ்னல் ஆகிருப்பான் ஸோ பாஸ்டில். பட் இப்போ வர ரொம்பவே எமோஷனல்லெஸ்ஸாக எதுவுமே கேர் எடுத்துக்க மாட்டான் ஈவன். ஸோ இந்த பக்கம் தயாங் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். தயாங் நல்லா கேர் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஈவன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்குனீங்கனாலே இந்த ப்ரெஷர்லாம் இருக்காது. ஸோ ஒரு 2 மந்த் கழிச்சு திரும்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் அனுப்பிச்சி விட்றாங்க. தயாங் அவனோட ரிப்போர்ட்லாம் எடுத்து அவனோட செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்லாம் என் ரூம்லேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு கிளம்பி போகிறான். ஸோ அதுக்கொன்னே அந்த பக்கம் செக்ரட்டரி, என்ன மனுஷன் இவர், பிபி இவ்வளோ ஹையாக இருக்குது, இருந்தாலும் சும்மா இருக்கார். இவ்வளோலாம் பிபி ஹையாகவே கூடாது, இன்னும் கோவப்பட்டே இருந்தா என்ன அவன் உடம்பு. ஸோ இவங்க மம்மிக்கு வேணால் கால் பண்ணி சொல்லலாமா? இல்லை சொல்லி இந்த மனுஷன் நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டு போகிறாரு, வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் நேராக வரான். ஸோ ரூமுக்குள்ளே வந்ததுமே அவனோட ட்ரெஸ் 1 by 1 அப்படியே ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போட்டுட்டு நேராக பாத் டப்புக்கு தான் போகிறான். ஃபுல்லாக தண்ணி, அப்படியே போய் படுக்கிறான். ஸோ படுத்துட்டு
அவன் ஹெட்டை அப்படியே உள்ளே கொண்டு போகிறான் பாத்டப்குள்ளே. ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட மூச்சு விடாமல் அப்படியே இருக்கான். ஸோ பாத்டப்குள்ளே அப்புறமா பொறுமையாக எழுந்துச்சி வெளியே வந்துட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ ஏஞ்சி ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு நேராக வந்து கண்ணாடி முன்னாடி தான் நின்று பார்க்குறான். ஸோ அவனுக்கு அப்படியே அவன் பாஸ்டில் அழுத மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது தயாங்க்கு. அவன் ரொம்ப அழுதுருப்பான் அந்த ரூம்குள்ளேயே. ஸோ 2 வீக்ஸ் கிட்ட அப்புறமா தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகக்னைஸ் ஆகி என்னென்ன பண்ணணும், இப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருப்பான். ஸோ இப்போ காட்டினாலும் அதே சுச்சுவேஷன் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ தயான் அப்படியே அந்த கண்ணாடி தொடச்சிட்டு பழைய தயாங்க எப்படியே செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவன் ட்ரெஸ் தான் எடுத்து போடுறான். ஸோ போட்டுட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அம்மா தான் அவங்க செக்ரட்டரிக்கு. டேய் என்னடா பண்ணுற என் பையன்? மேம் சார் ரூமில் இருக்கார், போய் ஃபோனை கொடுறா. இல்லை மேம் சார் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நான் அவனோட அம்மா பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடுப்போ. மேம் இல்லை சார் போடா. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து ஃபோனுக்கு ஒன்று டோர் நாக் பண்ணுறாங்க. சார் சார் என்ன உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க சார். என்னவா உங்களுக்கு? தெரியல சார், உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு ஒன்றுமே தையா அவங்க அப்படியே கை காட்டுறான். சரி உள்ளே வான்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபோனு கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ டேபிள் மேலே வச்சுட்டு செக்ரட்டரி போயிடுறாங்க. ஸோ தையாங்க ஃபோன் எடுத்து ஹலோ என்னம்மா? தையாங் நீயும் ஃபோன் பண்ண மாட்டேற, நான் ஃபோன் பண்ணல எடுக்க மாட்டேறேன். ஈவன் உன் செக்ரட்டரி தான் இருக்கிறாங்க. என்னடான்னு நினச்சிட்ருக்க? அம்மாவுக்கு உன் நினப்பெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? உன்னை பற்றி தான் நான் நினச்சிட்டே இருக்கேன், நீ எங்களை பற்றி நினைக்க மாட்டேன். தேவையில்லாமல் பேசாமல் எதுக்கு கால் பண்ணேன்? இதை சொல்லிடுறா ஒரு வார்த்தை. தயாங் அம்மா உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டது தான். ரோஸோட வீட்டுக்கு ஒரு 1 வீக் வந்து தங்குடா. ஸோ ரோஸ் ரொம்ப பாவம், ரொம்ப சஃபகேட் ஆகிறா. இந்த மாதிரி டைம்லலாம் அவன் ரொம்ப சஃபகேட் ஆகக்கூடாதுடா. ஸோ நீ வா. அவள் உனக்காக ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். எனக்கு தோணுனா தான் நான் வர முடியும், சும்மாலாம் வர முடியாது. சும்மா வர முடியாதா? ரோஸ் இங்கே கஷ்டப்படுறாரா? ஈவன் அவள் உன்னை தான் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ நீ வார்த்தை யோசிக்காமல் இம்பார்ட்டண்ட் மீட்டிங்லாம் யார்கிட்ட விட்டுட்டு வா சொல்கிறேன். நீ ஒருத்தனை வச்சிருப்பிய செக்ரட்டரிங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீ வார்த்தை ப்ளீஸ் அம்மாவோட ரெக்வஸ்ட்டாக நினைடா. உன் கசின் தானே ரோஸ், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கூட நீ வந்து பார்க்கலன்னா அவள் என்னடான்னு நினைப்பா. சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க கால் கட் பண்ணலாம். ஸோ செக்ரட்டரி நேராக வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்தே நான் அப்படியே செக்ரட்டரிக்கிட்ட நான் ஒரு 1 வீக்கு இருக்க மாட்டேங்க, ஸோ எல்லா வேலையும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு செக்ரட்டரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ இந்த பக்கம் தயாங் திரும்பியும் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான். ஸோ கோடே வேறு மாதிரி இருக்குது, ட்ரெஸ்ஸிங்ஸ் கோடே. ஸோ அவன் நேராக எங்கே கிளம்பி போகிறான்னா ஒரு பார்க்கு தான் போகிறான். ஸோ போயிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான் வாங்குகிறான். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். வந்தோடனே ஃபுல்லாக ஊற்றி குடிச்சிட்ருக்கான். தயாங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டில் கிட்டே குடிச்சிட்டான். ஸோ அவங்க செக்ரட்டரி இதை பார்த்துட்டு சார் ப்ளீஸ் இதுக்கு மேலே வேணாம் ப்ளீஸ் சார். ஸோ இதுக்கு மேலே போனால் ப்ளீஸ் சார் நீங்கள் ரொம்ப பிபி லோவாகிடும், அப்புறம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் உங்களுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பீர் பாட்டில் தூக்கி அப்படியே அடிக்கிறான் செக்ரட்டரி ஃபேஸ்க்கு கிட்ட. உன்னை நான் ரூமுக்குள்ளே வர சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ செக்ரட்டரி வெளியே போயிடுறாங்க. தயாங் அப்படியே படுக்கிறான். ஸோ படுத்தோடனே அவனோட பாஸ்ட் லைஃப் எப்படிலாம் காலேஜில் சுற்றி தயாங் ஜங்குக்கு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்லாம் அவனோட மெமரியில் அப்படியே வருது. அவனுக்கு அதெல்லாம் ஒரு ட்ரீமாக வருது. பட் தயாங் தூங்கி ஏஞ்சிக்கும் போது எல்லாமே அவனுக்கு ஒரு நைட் மேராக முடிஞ்சு போகுது. தயாங் அவனோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறான். ஸோ பேக் பண்ணிட்டு செக்ரட்டரிக்கிட்ட சொல்லிவிட்டு நேராக ப்ளெயின் ஏறுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு தான் வரான். ஸோ வந்துட்டு நேராக ப்ளெயின் தான் ஏறிட்டான். ஸோ ப்ளெயின் ஏறினதுக்கப்புறமும் அவனுக்கு நிறைய தாட்ஸ் மைண்டில் இருக்குது, அவசியம் போகணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அவன் கண்டிப்பாக போய் அவனோட முடிவு எடுத்துட்டான். ஸோ தயாங் இங்கேருந்து நேராக கிளம்பிட்டான். ஸோ கிளம்பி கொரியாவுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க மம்மி கால் பண்ணுறாங்க. ஹலோ தயாங், என்னம்மா? கொரியாவில் தாம்மா இருக்கேன், வரேன் ஃபோனை வை அப்படின்ற மாதிரி ஹாஷாக சொல்லிவிட்டு அவன் ஃபோன் கட் பண்ணிடுறான். ஸோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு தயாங்குக்கு யார் மேலே க்ரஷ்ன்னு தெரியும். பட் ஆனால் அது ஜங்குக் தான் தெரியாது அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா அப்படி
இன்னும் நீ அந்த பையனையே நினச்சிட்ருக்கியாடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தையாங் கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லா பிளேஸையுமே அவனுக்கு அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு வரும்போதே ஒரு பார்க் தான் அவனுக்கு ஹிட் மீ டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா தையாங் அப்போ தான் ஜங்குக்கை ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பான். ஸோ அந்த ஞாபகம்லாம் அவனுக்கு வருது. அப்படியே அவன் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ பார்க்குறான் பார்க்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில இடம் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நேராக வரான். நேராக வந்தோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வரான். வந்தோடனே அவங்க அம்மா வந்து தையாங்க பார்த்தோன்னே போய் ஹக் பண்ணிட்டு தையாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தையாங் அப்படியே கோல்டாகவும் பேச வச்சுட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எப்பட்றா இருக்க தையாங், ஓ மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு வராங்க. ஸோ தையாங் அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துட்டு நல்லா தான்மா இருக்கேன். ஸோ நான் எதுக்கு வந்தேன், ரோஸோட அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் போய் அவளை பார்த்துக்கிறேன். தையாங் என்னடா ஆச்சு, அம்மா கிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். மா நான் வந்த வேலை என்னமோ அதை மட்டும்தாம்மா என்னால் பார்க்க முடியும். ஸோ அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அட்ரஸ் மட்டும் வாங்கிக்கிறான். ஸோ வாங்கிட்டு தையாங் அவனோட ஓன் கார், ஸோ கொரியாலேருந்து இங்கே வர வச்சுருப்பான். ஸோ அந்த கார் எடுத்துக்கிறான். நேராக அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் கார் ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ட்ரைவில் அவன் மைண்டுக்கு எதுவுமே வரல. அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக அவன் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக அந்த ஏரியாவுக்கு தான் போய் ஸ்டாப் பண்ணுறான். கரெக்டாக ஆர்னன் சவுண்ட் கேட்ட உடனே இந்த பக்கம் வாட்ச்மேன் டோரை திறந்துடுறாரு. ஸோ இந்த பக்கம் தையாங் அப்படியே கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக இந்த பக்கம் டோர் பெல் ரிங் பண்ணுறதுக்குள்ளேயே ரோஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு தையாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே வந்து ஹக் பண்ணுறா. ஸோ தையாங் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அப்படியே ரோஸை பார்த்தோன்னையும் ரோஸ் எப்படி இருக்க, பேபி எப்படி இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா தையாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தையாங் கேட்குறான், எத்தனை மந்த்ஸ் ரோஸ், 8 months அப்படின்னு சொன்னோன்னுமே இந்த பக்கம் அப்படியே தையாங் வந்துட்டு பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடு ரோஸ் சரியா அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் ரோஸ் வந்து தையாங் ஹக் பண்ணிட்டு தையாங் இவனு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ஸோ ஓவர் மிஸ்ஸிங்காக இருக்குது, ஏன்னே தெரியல, எனக்கு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா தையாங், என் கூட ஏறுறா தையாங் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கா ரோஸ். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு நேராக வந்து வாசலில் நின்று பார்க்குறான். ஸோ தையாங் இது பார்த்தோன்னே அவனுக்கு சரியான அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஆர்மீஸ், பபாய்.